அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். முன்னெல்லாம் நடிகர்களா பார்த்தாங்க. அரசியல் எண்ணத்தில் அவங்க யாருக்காவது சப்போர்ட் பண்றாங்கன்னா அவங்க நடிக்கிற படங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்காரு. அது அங்கே இல்லை, அப்படி ஒன்றும் தெரியல. அப்படி இருந்தால் நீங்கள் வந்து பாவம் கமலஹாசனை நிறைய பேர் கிரிட்டிசைஸ் எல்லாம் பண்ணாங்க. விக்ரம் பிச்சுக்கிட்டு ஓடிக்கல. ரஜினி எவ்வளோ பேர் கழுவி ஊற்றுனாங்க அவர் அந்த பார்ட்டியை ஆரம்பிக்கலன்னு ஒன்று. ஜெயிலர் சக்ஸஸ் ஆச்சுல. கேரளாவோட இங்கே கொஞ்சம் இந்த பர்சனல் லைஃப்பில் அது எனக்கு ஆரம்பத்துலேருந்து நான் வந்து அது ஐ எம் அகெயின்ஸ்ட். மம்முட்டி இது ஒரு படம் வந்தது பிரம்மயுகம். ஒரே லொக்கேஷன் தானே, ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் மட்டும் வேணால் கொஞ்சம் செலவழிக்கலாம். ஒரே எஃபெக்ட்ஸ் தான், 4 ஆர்டிஸ்ட் தான், செம்ம கண்டென்ட். அங்கே இருக்க சூப்பர் ஸ்டார்ஸ் என்னதான் அந்த எக்ஸிட் ஆகாமல் அந்த யதார்த்தத்துக்குள்ளே இருக்காங்க. அப்படிங்கும்போது ரஜினிகாந்த் சார் அதை ரொம்பவே ரசிப்பாரா? ரஜினிகாந்தோட ஆடியன்ஸ் யாரு? கிரிக்கெட்டரை தான் பார்க்கணும். தோனி ஒரு படம் பண்ணாருன்னா சூப்பர் ஹிட் ஆகிடும் படம். ஸோ நமக்கு எப்போதுமே அந்த ஹீரோ வர்ஷிப் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது தமிழ்நாட்டில். நீங்கள் கேரளாவில் பார்த்தீங்கன்னா சினிமாவிலேருந்து யாராவது பாலிடிக்ஸ் வந்திருக்காங்களா? இல்லவே இல்லை சார். இல்லை, விட மாட்டாங்க. அந்த ஜெயிக்க முடியாது. நம்ம ஜெயிக்க விட்றோமே சார். இப்போ இது ரஜினி சார் பார்த்தாரா இந்த படத்தை? இன்னும் பார்க்கல. அவர் பார்க்க வைக்கணும்னு இருக்கேன். அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இதை பார்ப்பார். அதுவும் நான் இன்வால்வ் ஆகிருக்கேங்கிறதுனால விட மாட்டேன். கொள்கை ரீதியாக தான் இவங்க இருந்தாங்க. அவங்க கூட மட்டும் தான் நான் படம் பண்ணுவேன். நாங்கள் தேங்காய் சீனிவாசன் சிவாஜியோடையும் நடித்தார், எம்ஜிஆரோடு நடித்தார், சுரளிராஜா 2 பேரோடையும் நடித்தார். எனக்கு எம்ஜிஆரோட நடிக்க வாய்ப்பு கிடைக்கல. வெறும் 13 வருஷத்தில் 100 படத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க சார். ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய கேப்ஸ் விட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் அது சேஞ்ச் ஆஃப் இல்லை. எனக்கு அப்புறம் கவுண்டமணி செந்தில்னு ஒரு ஸ்டைல் ஆஃப் காமெடி வந்து மக்களுக்கு அது பிடிச்சது. நான் பண்ண டைப் ஆஃப் காமெடி கொஞ்ச நாள் விவேக்க பிடிச்சது எல்லாருக்கும். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. ஓகே சார். பிஸியாக இருக்கேன், அதான் முக்கியம். ஓகே சார். ரொம்ப எங்களுக்கும் சந்தோஷம் சார். இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும். இப்போது தமிழில் எந்த அளவுக்கு பிஸியாக இருக்கீங்களோ அதேமாதிரி வருஷங்களுக்கு சேஷமில் உங்களை நாங்கள் பார்த்தோம். தேட்டரில் செம்ம ரெஸ்பான்ஸ். நம்மளால ஒருத்தர் இருக்காரா அப்படின்ற மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ். நம்ம ஏரியா கதை தான் அதனால நீங்கள் எப்படி சார் வருஷங்களுக்கு சேஷம்குள்ளே போனீங்க படத்துக்குள்ள? அது எனக்கு ஃபோன் வந்தது சார். எனக்கு நான் மலையாள படம் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. டபுள்ஸ்னு ஒரு படம் பண்ணேன் மம்முட்டியோட. அது ரொம்ப 10 வருஷம். அதாவது அந்த படம் ஒன்றும் பெருசாக தோ இட் இஸ் மம்முட்டிஸ் பிக்சர் அது சரியாக எடுக்கப்படலை. அதனால் அப்புறம் எனக்கு பெருசாக அதில் போகணுன்னு ஆசையெல்லாம் வரல. இது இவர் வினீத் சீனிவாசன் அப்படின்னு சொல்லி எனக்கு அவரே ஃபோன் பண்ணி பேசினார். யார் ப்ரொடியூசர் மூலமாகவோ ப்ரொடக்ஷன் மேனேஜர் மூலமோ இல்லை. அதுவே ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுது. ஏன்னா ஒரு பெரிய டைரக்டர் இல்லையா, அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். அவரே ஃபோன் பண்ணி இந்த ரோலுக்கு நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும், சின்ன ரோல் தான், 3 நாள் தான் ஒர்க் இருக்கும், பட் நீங்கள் இருந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஒன்று அதான் நான் சொன்னேனே, நான் அப்படி திரும்புறதுக்குள்ளே என் பையன் ஹர்ஷா சொன்னால் வினீத் சீனிவாசன்னா ஒன்றுமே இல்லைனாலும் ஒத்துக்கோ அப்படின்ட்டான். அவ்வளோ பெரிய டைரக்டர் ஒரு மலையாளத்தில். எனக்கு அவ்வளோவா தெரியாது, வெரி பி ஃப்ரேங்க். பட் அவர் படம் ஹிருதயம்னு ஒன்று பிரமாதமாக போச்சு, மோகன்லால் புள்ள, அதெல்லாம் தெரியுமே தவிர தட் இஸ் ஸோ ஷார்ட் ஆஃப்டர் இன் கேரளாங்கிறது தெரியாது. அவர் நமக்கு சொல்கிறாருன்னு போது ஏதோ விஷயம் இருக்கும். எப்போதுமே நான் வந்து இந்த பெரிய ரோல் சின்ன ரோல் பார்க்க மாட்டேன். எந்த ரோல் இருந்தாலும் நம்ம கரெக்டாக பண்ணால் இம்ப்ரெஸ் ஆகும்னு. அதனால் அவர் மூலமாக வந்தோன்னா உடனே ஒத்துக்கிட்டேன். இது வந்துவே சொல்லலை. நம்ம டேட்டுக்கு ஏற்ற மாதிரி அவர் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணார். ஓகே சார். கதையை சொல்லும் போது அது நம்ம ஊர் கதை, அந்த கோடம்பாக்கம். ஆமாம், அது ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட். ஏன்னா சினிமான்னு வந்து சவுத்தில் அந்த காலத்தில் கோடம்பாக்கம் தானே லீடு. ஆமாம். ஹாலிவுட் நமக்கு அதுதான். இப்போ தான் அங்கங்கே கேரளா தனியாக போயிருக்கு, ஹைதராபாத் தனியாக போயிருக்கு, கன்னடா மாட்டேன். யாராக இருந்தாலும் முன்ன இங்கே தான். ராஜ்குமார்லேருந்து என்டி ராமராவ்லேருந்து நாகேஸ்வர ராவ்லேருந்து எல்லாருமே இங்கே இருந்தவங்க தான். ஸோ அங்கே வந்து 2 பேர் தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி பேசுகிறாங்கன்னும் போது சினிமா இருந்துச்சு, அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே. அது எனக்கு கூட இந்த சுவாமிஸ் லாட்ஜ்னு சொன்னப்போ அப்படி ஒரு லாட்ஜ் இருந்துதான் உண்மையிலேயே கோடம்பாக்கத்தில். எனக்கு கூட ஏதோ ஃபெயின்ட்டாக ஞாபகம் இருந்தது. பட் அது ரீக்ரியேட் பண்ணி நாங்கள் பண்ணுறோம் சார்னும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஓகே சார். இப்போ அந்த கதைக்குள்ளே நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுவீங்க, கீழே அந்த இடத்துல ஒரு 3 வாட்டி தண்ணி குடித்தா ஸ்டார் ஆயிடலாம் அப்படி. ஆமாம், அது வந்து ஒரு எப்போதுமே சென்டிமெண்ட்டு தான் நம்ம சினிமாவில். ஓகே. சினிமாவில் சென்டிமெண்ட் தான். இன்றைக்கும் முதல் ஷாட் எடுக்கும்போது சக்ஸஸ்ன்னு தான் எடுக்கிறோம், இல்லை கடவுள் பேரை சொல்லி தான் எடுக்கிறோம். யாராவது ஒரு ஃபஸ்ட்டு ஷாட் நாசமாக போன்னு டைலாக் எடுக்கிறாங்களோ கிடையாது. ஸோ அந்த சென்டிமெண்ட்டு ஃபாலோ பண்ணுறதை அவங்க கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி காமெடியாக சொல்லியிருந்தேன். இருந்திருக்கலாம் ஒருவேளை அந்த மாதிரி இந்த லாட்ஜில் தங்கினா கிடைக்கும்,
சில பேர் ரூம் நம்பர்ஸை பார்ப்பாங்க தெரியும் இல்லையா, லாட்ஜில் வரும்போது இந்த ரூம் நம்பர் இருந்தால் அங்கே லக், இதுக்கு முன்னாடி இருந்தவங்க லக்காக இருந்தான்னு சொல்லி அந்த மாதிரி அதுக்காக அந்த சென்டிமெண்ட் வச்சாங்க. நல்லா இருந்தது. ஓகே, அது காமெடிக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இந்த மாதிரி சத்யன் வந்திருந்தார், பிரேம் நசீர் வந்தார், நாளைக்கு ஜோஷி வராரு அப்படின்னு சொல்லி நல்லா இருந்தது. ஓகே சார். இந்த மாதிரியான மித்ஸ் அந்த காலத்தில் நிறைய இருந்திருக்குல்ல சார், அது மாதிரி நீங்கள் ஐயா இன்றைக்கும் இருக்குது சென்டிமெண்ட்ஸ், இன்றைக்கும் சென்டிமெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஓகே, டெஃபினட்டாக. இன்றைக்கி நான் ஷூட்டிங் கிளம்பும்போது காரை வந்து முன்னாடி எடுத்துகிட்டு தான் நான் பின்னாடி எடுப்பேன். ஓ, டேரக்டர் ரிவர்ஸ்? வரமாட்டேன். அது என்ன டொக்கில் இருந்தால் கூட கொஞ்சம் எடுத்தால் இடிக்கும்னு இருந்த மாதிரி கூட லேசாக கியரை போட்டு அப்படி கொஞ்சம் போயிட்டு தான் பின்னாடி எடுப்பேன். அது என்னமோ சில சென்டிமெண்ட்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. எல்லாம் பகுத்தறிவாளர்கள் பேசலாம், ஆனால் அவங்க வீட்டில் அதுதான் இருக்கும் கண்டிப்பாக. ஒரு சில சென்டிமெண்ட்ஸை மிஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறீங்கல்ல, கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போது நம்ம டீம் ஜெயிக்கணும்னு ஆச்சு, பக்கத்தில் ஒருத்த உட்காந்துருப்பான், விக்கெட் வந்து நேருக்கு எதிராளிக்கு, இவன் எழுந்தால் அடிச்சு உட்கார வைப்பாங்க அவனை. அது இன்றைக்கி நடக்குது. நம்ம மட்டும் இல்லை, கிரிக்கெட்டாஸே அதை ஃபாலோ பண்ணுறாங்களாம். பெவிலியனில் உட்காந்து பார்க்கும்போது நல்லா போயிட்டுருக்குச்சு, அவனா எழுந்துக்காதே அவுட் ஆகிடுவோம் உட்காருன்னு வாங்கலாம். இதெல்லாம் சென்டிமெண்ட்ஸ் தான். இது வந்து பைத்தியக்காரத்தனம், உடனே மூட நம்பிக்கை அப்படிலாம் மடத்தனமாக சொல்லக்கூடாது. இதெல்லாம் இல்லைன்னா வாழ்க்கை போர் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டு அந்த இடத்துல இருந்திருக்கு. அந்த லாட்ஜில் தங்கி அந்த முன்னாடி இருக்கிற தண்ணியை குடித்தா ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு. அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். யாராவது ஒருத்தர் குடிச்சிருப்பார், அப்படி அவர் பெரிய ஹீரோவாக இருப்பார், 10 பேர் ஃபெயில் ஆகிருப்பார், அது வேறு விஷயம். நம்ம பாசிட்டிவ் தான் எடுத்துப்போம், அதை தான் அதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் வந்து எனக்கு இந்த கார் விஷயம் நான் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணுறேன். ஓகே, பட் இதெல்லாம் இல்லைன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. இல்லை, லைஃப்பில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, சிலதெல்லாம் வேணுமே நமக்கு. ஓகே சார். இப்போ இந்த கோடம்பாக்கம் ஹப் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்களா சார், இப்போவும் அது மாதிரி பிலீவ் பண்ணிட்டு இன்னுமே கோடம்பாக்கத்தில் சினிமா இப்போ கோடம்பாக்கம், பட் இன்னி இருந்தாலும் கோடம்பாக்கம் அப்படிங்கிறது தான் அதுக்கு ஒரு சாம் இருக்கத்தான் இருக்குது. சினிமா உலகம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா டப்பிங் ஸ்டூடியோ பூரா நிறைய அங்கே தான் இருக்குது. ஆமாம், அந்த காலத்தில் அது ஜாஸ்தி. அதாவது அங்கே வந்து எப்படி சொல்கிறது, லேபருக்கு ஒர்க்கு போச்சு, ஒரு இடத்துல உட்காந்து வந்து வேன் வந்து தூக்கிட்டு போகுங்கிற மாதிரி அந்த வெத்தலைபாக்கு கடை, இந்த மாதிரி கடைகள் வாசலில் தான் நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் முன்னுக்கு வரவங்க அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. ஓகே, இப்போ இங்கே வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது, டி நகரில் வந்து ஒரு பாண்டி பஜாரில் அப்போ ஆந்திரா கிள்ளி ஷாப்புன்னு ஒன்று இருக்கும், கைலாசம் கடைன்னு பேர். அது வாசலில் நான் 70s பார்க்காத நடிகர்கள் கிடையாதுங்க. அந்த இடத்துல வந்து பீடா வாங்கி போட்டு ஒரு கூல் ட்ரிங்க் குடிச்சு அது லக்கு. அங்கே வந்து யாராவது வருவாங்க, இந்த ரோல் சொல்கிறாங்க வரியாயான்னு பேசுவாங்க. அந்த மாதிரி இருந்தது கோடம்பாக்கம் அப்போ. ஏன்னா அதுதான் எல்லா ஃபீல்டுக்கும், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் நாளும் இங்கேருந்து ஒரிஜினேட் ஆனது. அந்த பெருமை மெட்ராஸுக்கு உண்டு இல்லை, மெட்ராஸுக்கு உண்டு, சென்னைக்கு இருக்கோ இல்லையா தெரியாது, மெட்ராஸுக்கு உண்டு அந்த பெருமை. ஸோ அதனால் அந்த ஹப் இப்போ அந்த அளவுக்கு ஹப் இருக்காங்கிறது வேறு மாதிரி ஆகிப்போச்சு இல்லை, இல்லை ஆன்லைன்லேயே எல்லாம் செலக்ட் பண்ணுறாங்க இப்போ. பட் ஸ்டில் அந்த கதை நடந்தது 80s. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம், கோடம்பாக்கம்னா தான் சினிமா கூட காலிவுட்டு தானே பேர், இன்னும் வேற ஒன்றும் மாற்றலையே அது. அதான் சார். இப்போது இந்த மாதிரியான ஒரு கோடம்பாக்கம் வச்சு சப்ஜெக்ட் எனக்கு தமிழில் பெருசாக ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆனால் அங்கேருந்து ஒருத்தர் இங்கே வந்து ரொம்ப டீட்டெயில்டாக ஸ்டடி பண்ணி எடுக்கிறாரு. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட எதாவது பேசுனீங்களா? இல்லை, நான் கேட்டேன் எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்தது அப்படின்னு. சொன்ன மாதிரி இங்கே யாரும் கோடம்பாக்கத்தில் நடக்கிற இங்கே பேசிக்காகவே சார் ஒரு அதுவும் ஒரு சென்டிமெண்ட். இங்கே தமிழ் சினிமாவில் சினிமாவை பற்றி கதை எடுத்தால் ஓடாதுன்னு. ஓ, அந்த மாதிரி 2-3 எடுத்து ஓடலை. ஸோ சினிமாக்காரனை பற்றி கதை எடுத்தால் அது ஓடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னமோ தெரில இங்கே. அதனால இவங்க யாரும் அதை ட்ரை பண்ணலன்னு நினைக்கிறேன். பாருங்க, கடைசியாக சினிமாவை பற்றி எடுக்கப்பட்ட கதை என்ன பெருசா உங்களுக்கே ஞாபகம் இல்லை இல்லையா? டீட்டெயிலாக பண்ணி பெரிய ஹிட்டான படம் இது இல்லை. ஓரளவுனா அந்த காலத்தில் வந்து ஒரு சினிமாக்காரியை பற்றி எடுத்த கதைன்னு சுமதி என் சுந்தரி கொஞ்சம் ஹிட் ஆச்சு. அது கூட ஆரம்பம் தான், அதுக்கப்புறம் வேற எங்கேயோ போயிடும் கதை. இது முழுக்க சினிமா. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, இந்த லாட்ஜில் வந்து இன்ஃபேக்ட் மோகன்லால் சார் எல்லாமே இங்கே வந்து ட்ரை பண்ணியிருக்காருன்னா. மோகன்லால் சார்? ஆமாம், இந்த மாதிரி லாட்ஜில் தங்கியிருக்காரு. பிரியதர்ஷன் டைரக்டர், பெரிய ஆல் இண்டியா டைரக்டரில் அவரெல்லாம் கூட இங்கே தங்கியிருக்கு. ஸோ இதுதான் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன். இங்கே தான் 80s ஆரம்பித்து இன்றைக்கி ப்ரெசன்ட் டே வரைக்கும் வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அதை பண்ணோம் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஸ்டடி பண்ணி போய் பார்த்து அந்த செட்டை போட்டாங்க கொச்சினில். என்னோடய லாட்ஜ் அந்த ரிசப்ஷன் ஏரியாவில் செட்டு. அதான் கொச்சினில் கோடம்பாக்கம் கிரியேட் பண்ணாங்க. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா, அந்த அளவுக்கு லைவ்லியாக தான் சார் இருந்தது எங்களுக்கு பார்க்கும்போது. இல்லை, ஃபுல்லாக கச்சான்னு க்ரௌடு. நான் தான் சொல்லிட்டேன், ஒரு தரமும் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த சிகரெட் பிடிக்கிறது, அந்த கயரில் நுனியில் பிடிச்சிக்கிறது. அதான் அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ் இல்லை? ஆமாம், நாங்களாம் காலேஜ் படிக்கும்போது அப்படி தானே பண்ணியிருப்போம் எல்லாரும். அந்த சணல் கயிறில் சணல் கயிறில் தானே போகுது. வருது அந்த திருபா கடைங்கிறது, அங்கேயே வந்து பேசிட்டு போகிறது, டேப்ஸு எல்லாமே டேப் வச்சு தானே பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நிறைய ரொம்ப காமன். ஓகே, இட்லி கடை, டீ சாப்பிட்ற கடை, அந்த டீ கடையில் தான் பாதி எதிர்காலங்கள் முடிவாகும் அப்போல்லாம். அந்த மாதிரி சார் இப்போ அந்த விஷயங்கள் சொன்னாங்க. ஓகே,
அதுக்குள்ள வந்துட்டு இன்னொரு டீட்டெயிலிங் வச்சிருப்பாங்க. இந்த ரூம்ல ஒருத்தர் இருப்பாரு, அவர் சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பாரு அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ராபப்ளி அதாவது அந்த காலகட்டங்களில் ரஜினி சார் எல்லாமும் ட்ரை பண்ணது தானே. ஸோ அதை மைண்டில் வச்சு அதை ஒரு இமேஜினரி கேரக்டர் விட்டார். இன்னொரு கேரக்டர் ஒருத்தர் சிவாஜி மாதிரியே டைலாக் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லலாம். அப்போ நிறைய பேர் வந்தவங்க அப்படி தானே வந்தாங்க. சினிமாக்குள்ளே 70s 80s வரும்போது கட்டபொம்மன் டைலாக் சொல்லி தானே உள்ளே வருவாங்க. ஸோ அதை மைண்டில் வச்சு பண்ணியிருக்காங்க. இவர் தான் அவங்க பின் பாயிண்ட் பண்ணல, அந்த மாதிரி அப்படிங்கிறது தான். சார். இப்போ இது ரஜினி சார் பார்த்தாரா இந்த படத்தை? அவர் இன்னும் பார்க்கல, அவர் பார்க்க வைக்கணும்னு இருக்கேன். அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே. ஏன்னா அவர் இப்போ ஐ திங்க் அவரோட அந்த ஃபினிஷிங்கில் பிஸியாக இருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த வேட்டையன்னா அதெல்லாம் அதில் இஸ் பிஸி. பட் அவர் பார்க்காம இருக்குமா? அவர் தான் எல்லா படங்களையும் பார்த்து நல்லா இருந்தால் கூப்பிட்டு பேசுகிறாரு. ஓகே. ஸோ கண்டிப்பாக இதை பார்ப்பார். அதுவும் நான் இன்வால்வ் ஆகிருக்கேங்கிறதுனால விடமாட்டேன் நான். கண்டிப்பாக சார். அண்ட் அப்படி ஒன்றும் நம்ம வந்து அவரை ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அற்புதமான படம், அது படம் அருமையான படம், அதனால தான் சொல்கிறேன். ஓகே சார். சார், இப்போது இந்த மலையாளம் சினிமா வந்துட்டு அதிகமாக பேசப்பட்டுட்டு இருக்கு சார். இந்த கோவிடுக்கு அப்புறம் முன்னெல்லாம் எப்படி இருந்தது? ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் படங்கள் அப்போவும் கண்டென்ட் படங்கள் பிரமாதமாக வரும். என்ன அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம கொஞ்சம் கிராண்டியர் எதிர்பார்ப்போம். அங்கே இந்த மாதிரிலாம் ட்ரீம் சாங்கு அதெல்லாம் எதுவும் இருக்காது. சிம்பிளாக 4 பேர் அப்படி வந்து போவோம். பட் செம கண்டென்ட். நான் இன்றைக்கும் சொல்கிறேன், நான் எல்ஃபன்ஸ்டனில் 70கள் 80களில் பார்த்த அற்புதமான படங்கள் ஒரு 10 படம் இருக்குது. அதோட கதையை நான் இன்றைக்கி சொல்லி எடுத்தால் இதில் எல்லாம் ஹிட் ஆகும். இன்றைக்கி அப்படி கதைகள் இருக்குது. அவங்க கண்டென்ட்டை தான் நம்பி பண்ணுவாங்க. காஸ்டியூம்ஸை பெருசாக நம்ப மாட்டாங்க. ரொம்ப செலவே என்ன, ஒரு முண்டு ஒரு வேஷ்டி, அவ்வளோதானே. என்ன டிஃப்ரென்ஸ் சார் பார்க்குறீங்க இப்போது தமிழ் சினிமாவுக்கும் இந்த மலையாள சினிமாவுக்கும்? தமிழ் சினிமாவில் இப்போ வயலன்ஸ் ஜாஸ்தி, மக்கள் யங்ஸ்டர்ஸ் அதை விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் நான் பார்க்குறேன். கண்டென்ட் வைஸ் இந்த மிருதுவான சப்ஜெக்ட்ஸு, மெல்லிய உணர்வுகள் அது ஜாஸ்தி எடுக்கிறது இல்லை. ஒரு காலத்தை நம்ம தான் எடுத்துருந்தோம். அதெல்லாம் இங்கேருந்து தான் கதைகள் போகும். ஹிந்திக்கும் தெலுங்குக்கும் இங்கேருந்து தான் போகும். இப்போ நம்ம அதை அவாய்ட் எடுக்கிறது இல்லை. அது ஒரு சேஞ்ச் ஆஃப் சைக்கிள். மறுபடியும் அந்த சைக்கிள் வரும். இப்போ ஏன்னா ஜனங்க நம்ம தமிழ் மக்களே நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மலையாள படத்தை. சமீபத்தில் வந்து எல்லா மலையாள படமும் ஹிட், அதுவும் ஓடிடியில் செம்ம ஹிட்டு. ஸோ ஐ திங்க் சேஞ்ச் வரும். இந்த ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி சார் இருக்கும்? இப்போ அவங்க ஒரு படம் எடுத்தாங்கன்னா டக்குன்னு ரிலீஸ் பண்ண முடியுது அவங்களால? இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது ஒரு வெல் நோன் டைரக்டர் வினீத் சிவன். பட் எனக்கு அந்த அளவுக்கு மலையாளம் இண்டஸ்ட்ரியை பற்றி தெரியாது. பட் அவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே தான் எடுக்கிறாங்க. இப்போ மோகன்லால் மம்முட்டி படம் வந்தால் தான் பெரிய, அப்படியே பார்த்தாலும் இப்போ மம்முட்டி இது ஒரு படம் வந்தது பிரம்மயுகம்னு, இந்த பேய் பிசாஸ். ஆமாம். ஒரே லொக்கேஷன் தானே, ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் மட்டும் வேணால் கொஞ்சம் செலவு வச்சுக்கலாமே தவிர ஒரே எஃபெக்ட்ஸ் தான். 4 ஆர்டிஸ்ட் தான், செம கண்டென்ட்டு. நீங்கள் ஆடு ஜீவிதமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் ரொம்ப கம்மி. பட் அவங்க அங்கே மாட்டிக்கிட்டாங்க. அந்த பட்ட கஷ்டங்கிறது தான் அதுக்கு இழுத்துச்சு டைமை தவிர டேக்கிங் எல்லாம் ஒன்று அவங்க. அண்ட் அது ஒன்று, அவங்க எப்போதுமே நேச்சுரல் இதை ரொம்ப விரும்புவாங்க. கொஞ்சம் கூட இந்த யதார்த்தத்தை மீறி போக மாட்டாங்க. அந்த காலத்துலேருந்து மேக்கப்லேருந்தே, இன்ஃபேக்ட் அவங்க மேக்கப்பே போடுறதில்ல. இந்த படத்துக்கு எனக்கு மீசை ஒன்று ஒட்டி வச்சாங்களே தவிர நான் மேக்கப்லாம் போடல. இப்போது அங்கே இருக்க சூப்பர் ஸ்டார்ஸ் என்னதான் அந்த எக்ஸிட் ஆகாமல் அந்த யதார்த்தத்துக்குள்ளே இருக்காங்க. அப்படிங்கும்போது ரஜினிகாந்த் சார் அதை ரொம்பவே ரசிப்பாரா சார்? பட் ரஜினிகாந்தோட ஆடியன்ஸ் யார்? இங்கே இருக்கிறவங்க வந்து தோனியை சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாங்களே. இப்போ கிரிக்கெட்டராக தான் பார்க்கணும். இப்போ தோனியே சூப்பர் ஸ்டார். இப்போ தோனி ஒரு படம் பண்ணார்னா சூப்பர் ஹிட் ஆகிடும் படம். ஆமாம். ஸோ நமக்கு எப்போதுமே இந்த ஹீரோ வர்ஷிப் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது தமிழ்நாட்டில். நீங்கள் கேரளாவில் பார்த்தீங்கன்னா சினிமாவிலேருந்து யாராவது பாலிடிக்ஸ் வந்திருக்காங்களா? இல்லவே இல்லை சார். இல்லை, விடமாட்டாங்க. அவங்க வந்தாலும் ஜெயிக்க முடியாது. நம்ம ஜெயிக்க விட்றோமே. ஆரம்ப காலத்துலேருந்து சினிமா தானே 57 வருஷமாக டாமினேட் பண்ணிகிட்ருக்கு நம்ம தமிழ்நாட்டை. எக்ஸாக்டாக 57 இயர்ஸாக சொல்லணுன்னா. ஸோ இங்கே இருக்கிற டேஸ்ட் வேறு. நீங்கள் ஒரு சேஞ்சுக்கு வேணால் ரஜினி ஒரு அந்த மாதிரி படம், பட் அதான் அவர் அந்த மாதிரி ஒரு சேஞ்சுக்கு ஒரு படம் இந்த மாதிரி டைரக்டர் பண்ணலாம், தப்பில்லை, அதுவும் ஓடும். பட் அவரோட ஆடியன்ஸ் எதிர்பார்க்கறது வேறு. இப்போ விஜய் எல்லா படமும் தடாலும் காதலுக்கு மரியாதை பண்ணார்ல, ஹிட்டு தானே அது. பட் அதையே பண்ணுறதுக்கு அவங்க யோசிப்பாங்க. அவங்க அதே பழக்கப்பட்டாங்க. பட் இப்போ அவங்களும் கொஞ்சம் அந்த மாதிரி பெரிய பிரம்மாண்ட படங்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. பிக் பிக்சர்ஸ் தே ஹவ் ஸ்டார்டட் டேக்கிங். சார், இப்போ நார்மலாக இருக்கவங்களோ ரொம்ப யதார்த்தத்துக்கு மீறி பார்க்கறதுங்கிறது ஒன்று. அப்படி இருந்தாலும் இப்போ இந்த சினிமா யதார்த்தம்னு எதுவும் கிடையாது. சினிமானாலே ஒரு எக்ஸாஜரேஷன். நடிப்புன்னா என்ன, நேச்சுரல்னு எப்படி சொல்ல முடியாது? இது என்ன சிவாஜி கேட்ட வார்த்தை. நடிப்புன்னு ஏன்டா அப்புறம் சொல்கிறீங்க? அது சினிமாவில் இருக்கிறாருன்னு ஏன் சொல்கிறதில்ல? சினிமாவில் நடிக்கிறாருன்னா இல்லாததை தானே நடிப்பு. ஒரிஜினல் இல்லாததுக்கு பேர் தான் நடிப்பு. அது எந்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகிறோங்கிறது தான் யதார்த்தம் ஓவர்னு வரும், எக்ஸாஜரேஷன் வரும். அவங்களும் நடிப்பு தான். பட் அதை வந்து அவங்க அந்த லெவலோடு வச்சுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹீரோ வந்து 2 பேரை அடிக்க முடியும் அப்படின்னா அதை போல்டாக காமிப்பாங்க.
நம்ம ஒரு 10 பேர் அடிக்கிற மாதிரி காப்போம். அங்கே தான் எக்ஸாஜரேஷன் வந்து, அவ்வளோதான் விஷயம். ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றணும், அவ்வளோதான். பட் எக்ஸாஜரேஷன் தான் சினிமா. தெர் இஸ் நேச்சுரலாக அப்படியே சினிமானா நம்ம ஒரு நாள் முழுக்க அப்படியே உட்காந்துருப்போம். இதை படமாக எடுக்க முடியுமா நீங்கள்? ஸோ அதுவும் இருக்குல்ல. சார். இப்போ ஆக்ட்ரஸை பற்றி பார்க்கும்போது இந்த பக்கம் ஆடியன்ஸ் முன்னெல்லாம் வந்து நடிகர்களாக பார்த்தாங்க. இப்போது நடிகர்கள் அப்புறம் அவங்களோட பர்சனலை பார்த்துட்டு அவங்களோட வெறுப்புகளை தெரிவிக்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ யாராவது அரசியல் எண்ணத்தில் அவங்க யாருக்காவது சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க நடிக்கிற படங்களுக்கு அகென்ஸ்டாக இருக்கிறது. அது அங்கே இல்லை, அப்படி ஒன்றும் தெரியல. அப்படி இருந்தால் நீங்கள் வந்து பாவம் கமலஹாசனை நிறைய பேர் கிரிட்டிசைஸ் எல்லாம் பண்ணாங்க. விக்ரம் பிச்சுக்கிட்டு ஓடித்தில்ல. ரஜினி எவ்வளோ பேர் கழுவி ஊற்றுனாங்க அவர் அந்த பார்ட்டியை ஆரம்பிக்கலன்னு ஒன்று. ஜெயிலர் சக்ஸஸ் ஆச்சுல்ல. ஸோ இங்கே அது இன்னும் பண்ணல. ஆனால் கேரளாவோட இங்கே கொஞ்சம் இந்த பர்சனல் லைஃப்பில் போடுறது கொஞ்சம் ஜாஸ்தி. அது எனக்கு ஆரம்பத்துலேருந்து நான் வந்து அது ஐ எம் அகெயின்ஸ்ட் இட். நடிகன் வேறு, அவனோட பர்சனல் லைஃப் வேறு. நம்ம போய் பார்க்குறது 150 ரூபா கொடுத்து இன்றைக்கி, அந்த காலத்தில் 2000 ரூபா கொடுத்து அவன் அந்த 3 ஹவர் என்ன பண்ணுறாங்கிறதான் பார்த்தேன். அதை நல்லா பண்ணலைன்னா அவனை பிடிச்சி கிழி தப்பு இல்லை. அவன் சொந்த வாழ்க்கையில் என்ன பண்ணுறான் அப்போ யார் அப்போ உத்தமறீங்க? மகாத்மா காந்தியே உத்தமர் இல்லைன்னு இன்றைக்கி சொல்கிறாங்க. அதுக்கு மேலேயே ஒருத்தரை சொல்ல முடியும். ஸோ அது நம்ம பார்க்கவே கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹாலிவுட்டில் அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது சார். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பீட்டர் செல்லர்ஸ்னு ஒரு மிகப்பெரிய காமெடி. அதாவது எங்கள் 80s 90s உள்ளவங்களுக்கு தெரியும். அவனுக்கு மிஞ்சி காமெடினே கிடையாது அந்த காலத்தில். பட் அவன் பர்சனல் லைஃப்பில் அவன் சாடிஸ்டான். நம்மளை அவ்வளோ சிரிக்க வைக்கிற ஒரு ஆள். யூ ஆர் சப்போஸ் டு பி சாடிஸ்ட். பட் எனக்கு அது ஹவு டஸ் இட் அஃபெக்ட் மீ? நான் காசு கொடுத்து பார்க்குறது அவன் நடிப்பை தான் பார்க்க போகிறேன். ஸோ அது என்ன ஆகிடும், நம்ம ரொம்ப பர்சனல் லைஃப்பில் இன்வால்வ் ஆகிடும், நமக்கு தான் தொல்லை. நம்ம நிம்மதி. அதனால தான் இங்கே ரசிகர்கள் அடிச்சுக்கிறானுங்க, வெட்டிக்கிறானுங்க ஒருத்தருக்கு. நீ படம் பார்த்தியா, ரசிச்சா, வெளில வந்தியா, அதோடு இருந்தால் ஜாலியாக இருக்கும். அப்படியே பர்சனலாக உள்ளே போய் இவர் நல்லவர், இவர் குடும்பஸ்தர், அவர் குடும்பஸ்தர் இல்லை, இப்படிலாம் பார்க்க ஆரம்பித்தா ரொம்ப கஷ்டம். அது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர்னு என்னுடைய ஃபீலிங். ஃப்ராங்காக சினிமாவாக நம்ம பார்த்து பண்ணுறது பெட்டர். இப்போ அதுக்காக அவர் வந்து பர்சனல் லைஃப்பில் ரொம்ப கேவலமாக ஏதாவது பண்ணிவிட்டு அதை பற்றி போய் சினிமாவில் சொன்னார்னா அது நம்ம ஒத்துக்க வேண்டாம். இவனையா சொல்கிறதுன்னு கேள்வி இல்லை. பட் அவன் பண்ணுற ரோலுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்பியார் சாமி பண்ணாத ரோலா? அவரை மாதிரி தங்கமானவர் கிடையாது, பக்தி உள்ளவர் கிடையாது. ஸோ அதை ஒத்துக்கணும்ல. அப்போ இதையும் ஒத்துக்கணும். அவன் பர்சனல் லைஃப்பில் எப்படி வேணும் எடுத்து போகிறான், அவனுக்கு அந்த ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, அதை அவன் செய்கிறான், அவ்வளோதானே. அந்த மாதிரி நம்ம பார்க்க ஆரம்பித்தோம்னா ஐ திங்க் நடிகர்களும் தேல் பி இன்னும் மோர் வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ் பண்ணுவாங்க. இப்போ எல்லாருமே இமேஜின்னு ஒன்று வச்சு பயப்படுறாங்க பண்ணுறதுக்கு. நம்ம இமேஜ் என்ன ஆகிடும்னு அது கேரளாவில் பார்க்குறதே இல்லை. கேரளாவில் இமேஜ் பார்த்துருந்தா இப்போ டார்லிங் அது ஒரு படம் பண்ணியிருக்காரு மம்முட்டி சார், ஓடிடியில் வந்தது. அவரும் ஜோதிகாவும் ஒரு படம். ஆமாம். என்ன பேர்? ரிலேஷன்ஷிப் பற்றி. ஆமாம் சார். அதில் வந்து அவர் வந்து ஹோமோசெக்ஷுவல் ஆக்ட் பண்ணியிருக்கார் சார். என்ன தைரியம் வேணும்? ஆனால் அது நான் இன்றைக்கி தான் சொல்ல மாட்டேன். இந்த தைரியம் 53 சிவாஜி சாருக்கு இருந்தது. அவர் பண்ண முதல் படமே ரிபல் கேரக்டர் பராசக்தி. அந்த நாளில் அவர் பண்ண ரோலு தேச துரோகி. திரும்பிப்பாரில் அவர் பண்ண ரோலு பொம்பளை பித்தன். ரங்கூன் ராதாவில் அவர் பண்ண ரோலு மச்சினிச்சியை கவர் பண்ணுன்ட்டு பொண்டாட்டியை கொல்ல பார்க்குற ரோலு. எத்தனை பேருக்கு அந்த தைரியம் இருக்குது இன்றைக்கி பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஆரம்பத்தில் ரோல்? சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் வந்த உடனே அண்ணே வாழ்கன்னு சொல்லிட்டு உள்ளே வரணுன்னு தானே படம் எடுக்கிறீங்க. எல்லாருக்கும் அதுக்கு என்னென்னா புதுசாக வரணுங்க அந்த மாதிரி ஹீரோ வர்ஷிப் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது. ஸோ அது வேறு, ரோல் வேறு அப்படின்னு இருக்கிறது பெட்டர். நெகட்டிவ் ரோல்ஸை தைரியமாக எடுத்து பண்ணலாம் நம்ம ஆளுங்க. வெற்றி பெறும் தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய ஒப்பீனியன் சார். இது தப்பாக இருந்தால் தப்புன்னு சொல்லுது, அவ்வளோதான். ஏன்னா அப்போ தான் வித்தியாசமான படங்கள் கிடைக்கும். இப்போ நம்ம மம்முட்டி அப்படி ஒரு ரோலில் பார்த்ததுனால தான் என்ன நல்லா நடிச்சிருக்கான் ஏன்னு சொல்ல தோன்றது. இல்லைனா மாமூலாக ஒரே மாதிரி பண்ணிட்டு இருந்தாருன்னா பிரயோஜனம் இல்லை சார். இப்போ இந்த ஃபைட்ஸ், அந்த ஆடியன்ஸ் ஃபைட்ஸ், இதை நீங்கள் பல வருஷமாக பல டிக்கெட்ஸாக பார்த்துருப்பீங்க. இப்போ 54 வருஷம் சினிமா ஃபீல்டில் இருக்கீங்க. இல்லை நாங்கள்லாம் இப்போது சிவாஜி ரசிகர்கள், எம்ஜிஆர் ரசிகர்கள் அப்படி தான் இருக்கும். பட்டு இந்த அளவுக்கு அந்த காலத்தில் வயலண்ட்டாக இருந்ததுதான் எனக்கு. இப்போ தான் ரொம்ப வயலண்ட்டாக இருக்குது. அப்படி ஜாஸ்தியாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ரொம்ப ஒரு வெறித்தனமாக இருக்கும். அப்போ இருக்கும். நாங்களும் முதல் நாள் போய் விசில் அடிப்போம், சில்லறை தூக்கி போடுவோம், அதெல்லாம் பண்ணுவோம். அதை பார்த்துட்டு தான் ஒருத்தர் கிண்டல் பண்ணிப்போம், அவ்வளோதான். பட் எனக்கு நிறைய பேர் என் காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் எம்ஜிஆர் ரசிகர்கள். நாங்கள் பேசிக்கும் போது கலாட்டா பண்ணிப்போம் தவிர எங்களுக்குள்ளே இது வராது. இப்போ கொண்டு விரோத லெவலுக்கு வந்துருப்போன்னு பயமாக இருக்குது. ஏன்னா படங்கள் அப்படி தான் இருக்குது, வயலன்ஸாக இருக்குது. அதனால சொல்கிறேன் சார். இப்போது எங்களுக்கு தெரியாது, அது இங்கே மட்டும் இல்லை, வேர்ல்டு ஓவர் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபேன்ஸில் ஃபேன் ஃபைட்ஸ் இருக்கும், ஃபேன்ஸு. பட் ஃபைட்ஸ் இருக்குமாங்கிறது டவுட். கேரளாவில் நான் அதை பார்த்ததில்லை. அந்த மாதிரி அவங்க ஆந்திராவில் உண்டு, நம்ம ஊர் மாதிரி தான் அவங்க. ஆந்திராவில் உண்டு. கேரளாவில் அவங்க வந்து நீ நல்லவனாக இருந்தால் நீ ஓகே தான். எத்தனை புது ஹீரோஸ் வந்திருக்காங்க அங்கே, டபால்.
சரி இப்போ ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட் எனக்கு தோணுது. இப்போ இருக்கிற கொஞ்சம் வெறித்தனமாக இருந்தாலும் கொஞ்சம் சின்ன மெச்சூரிட்டி இருக்கா மாதிரி தோணுது. அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ விஜய் ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள் பயங்கர ஆப்போசிட் தான். பட் தே ஆர் அக்செப்டிங் நினைக்கிற சக்ஸஸ் இருக்கிற வரைக்கும். ஓகே சார், இப்போ ஆடியன்ஸ் எப்படி சார் மாறிக்கிட்டு இருக்காங்க? அதாவது வந்து இப்போ எங்களுக்கு தெரியல, இப்போ ஃபுல்லாக வைலண்ட்டாக தான் பார்க்குறாங்க. அப்படிங்கும் போதே அதே சமயத்தில் மலையாள படத்தை போய் ரசிக்கிறாங்கல்ல. அதுதான் அவங்க தியேட்டருக்கு வரதில்லை. ஓ, அந்த ஆடியன்ஸ் வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. தியேட்டருக்கு வர ஆடியன்ஸு தே வாண்ட் சம்திங் மோர். இங்கே தே வாண்ட் சம் ஆக்ஷன், தே வாண்ட் சம் பிக் திங்ஸ். அதான் நினைக்கிறேன். எனக்கு அப்போ எல்லோரும் இந்த ஓடிடி வந்ததுனால அது ஒரு ஆடியன்ஸு செப்பரேட் ஆகி போச்சு. கண்டென்ட்டுக்கு மொத்தம் ஜாலியாக உட்காந்து வீட்டில் பார்க்குற ஆடியன்ஸ் இப்போ பிரிஞ்சு போச்சு. யங்ஸ்டர்ஸ் தான் இப்போ தியேட்டருக்கு வராங்க. நீங்கள் எவ்வளோ 40-50 அபோவ் எவ்வளோ பேர் வராங்கன்றீங்க தியேட்டருக்கு? இப்போ இந்த வருஷங்களுக்கு சேஷத்துக்கு வராங்க. ஏன்னா அதில் வயலன்ஸ் கிடையாது, எதுவும் கிடையாது, ப்ளசண்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி படங்களுக்கு வருவாங்க. அந்த மாதிரி தமிழில் வந்து அந்த 96 ஓடும்போது நான் பிரமாதமாக கூட்டம் பார்த்தேன். பட் மற்றதெல்லாம் யங்ஸ்டர்ஸ் தான் வராங்க. ஏன்னா ஆக்ஷன் படங்கள் தான் அவங்களுக்கு பிடிக்குது. ஓகே. இப்போது நம்ம கண்டென்ட்ஸ், அதாவது நம்ம டேரக்டர்ஸ் எந்த அளவுக்கு இதாகிட்டு இருக்காங்க, நீங்கள் அவங்கள்ட்ட என்னென்ன டிஃப்ரென்ஸ்லாம் பார்க்குறீங்க அப்போ இருக்க டேரக்டர்ஸ்க்கும் இப்போ இருக்க டேரக்டர்ஸ்க்கும்? இப்போ டெக்னிக்கலி எல்லோரும் சூப்பர் வேறு லெவலில் இருக்காங்க. அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் யங் டைரக்டர்ஸ் ஹூ ஹவ் காட் அ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ். அதெல்லாம் வெளியில் வரமாட்டேங்குது. நானே இப்போ பண்ணிகிட்ருக்கிற படங்களில் ஒரு 4-5 அப்படியே இருக்குது. ஆனால் எனக்கு தெரியும் எல்லாமே நல்ல கண்டென்ட், வெளியில் வர விட்டால் நல்லாயிருக்கும். நான் பண்ணுற பெரிய படங்கள் இருக்கவே இருக்குது. இப்போ யாருமே எதிர்பார்க்காம தானே சார் மாநாடு ஓடித்து. யாராவது அந்த கதையை புரிஞ்சுப்பான். நீங்கள் அந்த கதையை யாருக்கிட்டே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட சொல்லியிருந்தா ஒத்துட்ருப்பானே எவனாவது முதல்ல. என்ன கதை சொல்லுங்கள், இவன் அடிக்கிறான் குத்துறான், அவன் சொன்னது தான், வந்தான் சுட்டா செத்தா ரிப்பீட்டு தான் அது கதை. என்ன பிரமாதமாக எடுத்திருந்தாங்க. அதான் கண்டென்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் வேல்யூ கொடுக்கலாம். இப்போ ஒரு படம் நான் பண்ணியிருக்கேன், வயலன்ஸ் தான் அது, ரத்னம், நம்ம ஹரி சாருது. பட் அடியில் சாலிட் பேஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு நெஞ்சை உருக்கிற ஒரு 3-4 சீன்ஸ் இருக்குது. அதை வச்சு தான் வயலன்ஸ் பில்டப் பண்ணியிருக்காங்க த்ரூ அவுட். ஸோ அது சம்வேர் யூ ஹேவ் டு ஆடியன்ஸை நீங்கள் எங்கேயாவது தொட்டாகணும் சார். அதுக்காக ஏன் வெறும் அடித்தடி ஓடலையானா ஓடும், அதுவும் ஓடும். த வேர்ல்டு இஸ் மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் திங்ஸ். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய கண்டென்ட் கொடுக்குற படங்கள் நிறையா வந்ததுன்னா நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்கு நல்லது, புது புது எழுத்தாளர்களுக்கு நல்லது, புது கிரியேட்டர்ஸ்க்கு நல்லது. வந்துட்டு இந்த பிராண்டிங் அந்த முத்திரை குத்திட்டு அப்புறம் வந்து கொள்கை ரீதியாக தான் இவங்க இருந்தாங்க, அவங்க கூட மட்டும் தான் நான் படம் பண்ணுவேன், கதை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். நான் எல்லாரோடையும் நடிக்கிறேன் சார், எனக்கு ஒன்றும் கொள்கை கிடையாது. என் கொள்கை வேறு, நான் நடிக்கிறேன், பல நடிகர்களோட கொள்கை வேறு. அதுக்கு அதெல்லாம் அந்த காலத்து அதெல்லாம் நாங்கள் பார்க்கல சார். எல்லாரும் படத்தில் கேட்போம். தேங்காய் சீனிவாசன் சிவாஜியோடையும் நடித்தார், எம்ஜிஆரோடு நடித்தார், சுரளிராஜா 2 பேரோடையும் நடித்தார். எனக்கு எம்ஜிஆரோட நடிக்க வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா நான் வந்த பீரியடில் அவர் சினிமாலேருந்து ஒதுங்கிட்ட பீரியட் அது. ஸோ அது இல்லை. பட் அது கொள்கையெல்லாம் அதில் எப்படி சார் பார்க்குறது? ரோல் உனக்கு அந்த ரோல் பிடிச்சிருக்கு. அஃப்கோர்ஸ் பர்சனலாக ஒருத்தர் பிடிக்கலன்னா அங்கே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது. அது வேணால் நீங்கள் சொல்லாமே தவிர இவன் இந்த பார்ட்டியை சப்போர்ட் பண்ணுறான் அதனால் நான் அவனை போட மாட்டேன்னு சொல்கிறதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். அது மாதிரி இருக்கானப்பா, ஐ டோன்ட் நோ, நீங்கள் தான் சொல்கிறீங்க. இல்லை, நான் சில பேரோட பேட்டி பார்த்துருக்கேன், அதனால் அப்படி சொன்னேன். மேபி நான் அதெல்லாம் பார்க்குறேன். என்ன யார் கூப்பிட்டு நடிக்க சொன்னாலும் நான் நடிக்க தயார். ரோல் நல்லா இருக்கணும், கொடுக்குற சம்பளம் நியாயமாக இருக்கணும், அவ்வளோதான். சார், இப்போ நீங்கள் வந்து ஒரு கட்டத்தில் காமெடியன் அப்படின்ற மாதிரி ஒரு பிராண்ட் செய்யப்பட்டீங்க. அது பிராண்ட் ஆகிடுச்சு. அது ஒரு 10 அந்த பீக் பீரியடில் கிட்டத்தட்ட ஒரு 200 படம் அப்படி தான் பண்ணிடுறாங்க. அப்படி அப்புறம் கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் அதுலேயும் நீங்கள் வந்து காமெடி பண்ணி மக்களை சிரிக்க வைக்கிறீங்க. அது வந்து எதுலேயுமே காமெடிங்கிறது ஒரு பெரிய விஷயம், பலம் சார், மிகப்பெரிய பலம். ஆடியன்ஸை முதல்ல அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அது பெரிய பலம். நீங்கள் பாருங்கள், கிரேட்டஸ்ட் வில்லன் ஆஃப் தமிழ் இண்டஸ்ட்ரி யார் சொல்லுங்கள்? நீங்கள் வீரப்பா இல்லை, நம்பியார்லாம் கிடையாது, எம்ஆர் ராதா. அவர் என்ன பேஸு? காமெடி தானே. அவர் அடிக்கிற பஞ்ச் எவனா நான் மிகப்பெரிய ரசிகன் எம்ஆர் ராதாக்கு. நீ கேட்குறீங்க கொள்கையை வச்சவனா இருந்தால் நான் அவருக்கு ரசிகனாக இருக்க முடியுமா? அவர் பேசுகிறதே வேறு, நான் இருக்கிறதே வேறு. அவரோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு யார் தெரியுமா எம்ஆர் ராதாக்கு? எங்கள் அப்பா YGP. கூப்பிடும்போது வாயா ஐயங்கார் அப்படின்னு தான் கூப்பிடுவார் அவர். ஆனால் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஏன் அவர் காமெடி யூஸ் பண்ணார்? அவர் காமெடி தானே பேச. அவர் பண்ண வில்லத்தனெல்லாம் கேவலமானது எல்லாம். ஆனால் எல்லாத்தையும் அடியில் இந்த சக்கரை ஒன்று கொடுத்தார் காமெடின்னு, அடித்து தூக்கின்னு பிடிச்சில்ல. அதனால தான் தட் ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ். கொஞ்சம் லைட் பஞ்சஸ் கொடுத்துட்டே போகணும். ஏன்னா ஆஃப்டர் ஆல் நான் இப்போ வில்லன் பண்ணுறவெல்லாம் ஃபைட்டிங் வில்லன் கிடையாது, நான் மூளை யூஸ் பண்ணுற வில்லன் தானே. ஸோ ஹியூமர் இருக்கிறதுல தப்பு இல்லையா?
சார் அப்புறம் உங்களோட காமெடியில் டக்குன்னு எல்லாருக்கும் அப்படி சிரிக்க வைக்கிறது என்னன்னா நீங்கள் மாநாட்டில் டே முண்டோம் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், டே கஸ்மாலம் அப்படின்னு நீங்கள் இப்போ டைமிங்கில் அது சின்ன விஷயங்கள் சார். நான் சாதாரணமாக சொன்னது, ஃபோன் எடுத்து பேசுவேன், ஒரு சிம்பு அவர் ஒன்று தலைவா அவரை நம்பாத முண்டோம், இன்னும் நான் டயலே பண்ணலடா அப்படின்னு சொன்னேன். சாதாரண விஷயங்கள். எனக்கு அதெல்லாம் நான் இன்ஸ்பிரேஷன் ஓப்பனாக சொன்னோன்னா நாகேஷ் தான். சின்ன சின்ன விஷயங்கள் அடிச்சது போகிறது அவருக்கு மிஞ்சி காமெடின்னு இந்தியாவிலே இன்னும் பிறக்கலை. அவர் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். அதான் சார் காமெடிங்கிறது. நீங்கள் பெரிய அப்படியே மெசேஜை கொடுத்து கிழிச்சிடணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ அவனை அழகாக கொண்டு போகணும் அந்த இடத்துல, அது நாகேஷ் கொண்டு போவார். ஒன்று ஒரு டைப். இப்போது கலைவாணர் டைப் ஆஃப் காமெடின்னா அவர் வந்து ஒரு மெசேஜ் வச்சு தான் கொண்டு போவார். தேங்காய் சீனிவாசன்னா அவர் பாடி லாங்குவேஜில் வச்சு கொண்டு போவார். நாகேஷ்னா அப்படி இன்டெலிஜென்ட் பஞ்சஸ் அப்படி தள்ளிட்டு போனே இருப்பார். அது நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அது எங்களுக்கு நாடக பழக்கம். ஒரு டேரக்டர் கூட ஒர்க் பண்ணால் அது தொடர்ந்து அவங்க உங்களை கூப்பிட்றதுக்கான அந்த ரீசன் என்னவா சார் இருக்குது? இப்போ வெங்கட் பிரபு சாருமே உங்களை தொடர்ந்து மாநாடு, இப்போ கோட்டில் ஒரு கெஸ்ட் ரோல் ப்ராபப்ளி என்னோட ஒர்க் அவர்களுக்கு பிடிச்சிருக்கும், அவ்வளோதான். பட் அப்படி சொல்ல முடியாது. மிஸ்கினுக்கு என் ஒர்க்கு ரொம்ப பிடிச்சது யுத்தம் செய்யலை. இதுக்கப்புறம் இன்னும் படமே படலையே வருது. ரோல் அமையணும்ல. ஆதிக்க ரவிச்சந்திரன் சார் ட்ரிபிள் கூப்பிட்டாரு. ஆமாம், ஆக்சுவலாக மார்க் ஆண்டனியில் அவரே வருத்தப்பட்டார். இன்னும் நிறைய பியூட்டிஃபுல் சீன்ஸ் இருக்குது, அதெல்லாம் கட் ஆகிடுச்சு இரிட்டிங். பட் இதையும் பேர் வந்தது இல்லையா அதில் எனக்கு. கண்டிப்பாக அந்த ஒரு டைப் ஆஃப் ஆக்டிங் நீ தான் பண்ண முடியும் தான் வந்து கேட்டார் அவர். பட் அவர் இவ்வளோ பெரிய சீனியர் ஆக்டர், நீங்கள் அப்படி இறங்கி போய் பண்ணணும் அப்படின்ற கேரக்டர் சார். டிமாண்ட்ஸ் கேரக்டர் டிமாண்ட்ஸ். அந்த காலத்தில் சும்மாவா சொன்னாங்க நாய் வேஷம் போட்டால் குறைச்சி தான் ஆகணுன்றது. நீ இல்லையா முதல்ல சொல்லிடணும். இப்போ எனக்கு அதில் இப்போ எனக்கு ஐயா இப்படியெல்லாம் ஒரு ரோல் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லணும். நான் அதை ஒரு சேலஞ்சாக எடுத்து இல்லை பண்ணேன் சார். அப்படி ஒரு கேரக்டர் இந்த உலகத்தில் இருக்குல்ல, அது யாரோட படைப்பு? அதுவும் ஆண்டவன் படைப்பு தானே. அப்போ அதையே நம்ம குறையாக நினச்சிக்கணும். இன்றைக்கி அப்படி இல்லையே. இன்றைக்கி உலகத்தில் வந்து எல்லாமே அக்செப்ட் ஆகிடுச்சு இல்லை. அதெல்லாம் தான் ஹேட்ஸ் ஆஃப் டு மம்முட்டி ஒரு ஹோமோசெக்ஷுவல் ரோல் எடுத்து பண்ணியிருக்காருன்னா சும்மாவா? அதனால தான் இந்த ரோல் பண்ணேன். கொஞ்சம் இந்த ஃபெமினிட்டி இருக்கிற ரோல் பண்ணியிருக்கேன். நம்ம இண்டஸ்ட்ரியிலே நிறைய பேர் அப்படி நானே பார்த்துருக்கேன், எங்கள் வெளி உலகத்தில் பார்த்துருக்கேன். அது அவங்க மிஸ்டேக் இல்லை, அது அவங்களோட ஜீன்ஸில் வந்த மிஸ்டேக். ஸோ அதை ஒரு கேரக்டராக பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா அதை கிண்டல் பண்ணாத அளவுக்கு பண்ணணும், அவங்கள ஊண்டு பண்ணாத அளவுக்கு பண்ணணும். அது ஐ திங்க் அதில் நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். சார் இப்போ நான் உங்களோட ஃபில்மோகிராஃபி எடுத்து பார்த்தோன்னே 1970 அறிமுகமாக 71 வெறும் 13 வருஷத்தில் 100 படத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க சார். ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய கேப்ஸ் விட்டுருக்கீங்க. 200 வரைக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் வந்தது. அதுக்கப்புறம் அது சேஞ்ச் ஆஃப் இல்லை. எனக்கு அப்புறம் கவுண்டமணி செந்தில்னு ஒரு ஸ்டைல் ஆஃப் காமெடி வந்தது. ஒருத்தர் அடிச்சுக்கிற காமெடின்னு ஒன்று வந்தது. மக்களுக்கு அது பிடிச்சது. நீங்கள் யாரும் அவங்கள ப்ளேம் பண்ணக்கூடாது, மக்களுக்கு அது பிடிச்சது. அதுக்கப்புறம் நான் பண்ண டைப் ஆஃப் காமெடி கொஞ்ச நாள் விவேக்க பிடிச்சது எல்லாருக்கும். அவர் கொஞ்சம் இன்டெலிஜென்ட் காமெடி தானே பண்ணார். கலைவாணரை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி ஏதாவது ஒரு மெசேஜ் வச்சு நாங்கள்லாம் பண்ண போதும் எங்களுக்கு இருந்த டிஸ்அட்வான்டேஜாக அட்வான்டேஜாக தெரியாது. எங்களுக்கெல்லாம் காமெடின்னு எழுதுறதுக்கு ஆள் கிடையாது, நாங்களே டெவலப் பண்ணது தான் ஸ்பாட்டில். கவுண்டமணி செந்தில் வந்ததுலேருந்து காமெடி பீஸ் எழுதுறதுக்குன்னு ஒருத்தர் கிடைச்சார். கவுண்டமணி செந்திலுக்கு வீரப்பன் ஒருத்தர் சிச்சுவேஷன்ஸ் எழுதுறதுக்கு. விவேக் ஒரு டீமே வச்சுருந்தார், வடிவேலு ஒரு டீமே வச்சுருந்தார். பாருங்கள் விவேக் அப்புறம் திருப்பி வடிவேலு பிடிச்சி. வடிவேலு ஏன் பிடிச்சதுன்னா அந்த இன்னசென்ட், நம்ம வீட்டு பையன் அடி வாங்குறான் பாவம் அப்படிங்கிற லுக் அவருக்கு இருந்தது காமெடி. இப்போ அதே லுக் வந்து யோகி பாபுக்கு இருக்குது. ஸோ சேஞ்ச் ஆகும். இப்போ நாகேஷ்க்கு முன்ன படம் ஏன் போச்சுன்னு நீங்கள் திடீர்னு கேட்க முடியுமா? எப்படி தேங்காய் சீனிவாசன் வந்தார்? தேங்காய் சீனிவாசன் இருக்கும்போது எப்படி சுருளிராஜன் வந்தார்? அப்போ எப்படி நான் வந்தேன் வெந்நீர்? அது மாதிரி தான். இட்ஸ் எ சேஞ்ச் ஆஃப் டைம். யாருமே நிரந்தரமாக இருக்க முடியாது. அரசியலே யாரும் நிரந்தரமாக இருக்க முடியல. அப்புறம் இதில் இப்படி சினிமாவில் அப்படி டேஸ்ட் மாறும், மக்களோட டேஸ்ட் மாறும். தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நமக்கு தெரிஞ்சதை சொல்கிறோம். அண்ட் எனக்கு இதில் வந்து ஒரு பெரிய சந்தோஷம்னா அட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் டைம் ஏதாவது ஒரு படம் ஒன்று வந்து மக்கள் மத்தியில் என்னை கொண்டு போய் இறக்கி விட்டுடுது. இப்போ மாநாடு வந்ததில் எனக்கு என்ன பெரிய சக்ஸஸ்னால் அதான் வெங்கட் பிரபுக்கும் அவர் சுரேஷ் காமாட்சிக்கும் நான் நன்றி சொல்லணும். இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மத்தியில் என்னை கொண்டு போய் இறக்கி விட்டுடுது. மார்க் ஆண்டனி அது பண்ணிது. நான் அதுக்கப்புறம் தீர்க்கதர்சின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒன்றுமே வேணாம் சார், நான் 2 சீன் வந்தேன் அந்த இதில். அது நல்லா அப்ரிஷியேட் ஆகி பேசினாங்க சிங்கப்பூர் சலூனில். ஆமாம், அதில் சத்யராஜ் 2 சீன் கதையை ஆரம்பிச்சு வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி இப்போ பாருங்கள், இப்போ திருப்பி இந்த மலையாள படம் வந்திருக்கா, நீங்கள் வந்து என்னை இன்டர்வியூ பண்ணுறீங்க. இதுதான் எனக்கு வந்து பெரிய அப்படியே ஆஸ்கார் அவார்டு வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஆசையே கிடையாது. எனக்கு கொடுத்த ரோலை சரியாக செய்யணும், மக்கள் மனசில் நான் இருக்கணும், அது இருப்பேங்கிற நம்பிக்கை இருக்குது. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் எங்கிட்ட இன்டர்வியூக்கு வருவீங்க. கண்டிப்பாக இருப்பீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.
அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.